குப்பா குப்பா நான் பிஞ்சுக்கண்ணா நான் காலையில கத்தின்னு வரா பப்பாவை கூப்பிடுப்பா கொஞ்சம். அது எங்கேயோ போய்க்குது என்ன விஷயம் சொல்லு. சேரு ஒஞ்சி போச்சுப்பா, நான் கேட்க வந்துக்கிறேன். சேரு ஒஞ்சு போச்சு நான் கேட்க வந்தியா? அதுவும் இங்கேயா? இப்பதான் தைரியமா கேட்பான், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். இது மாதிரி சொல்லி சொல்லி உஸ்பேத்தி தான் அந்த ஆளை வாரத்துக்கு 3 நாள் கூட்டு போய் ஒதுக்கிறாங்க. நீ கூப்பிடுப்பா குப்பாவை. நம்ம அப்படி ஊட்டம் வந்து கத்திங்க பிஞ்சுக்கண்ணா. சேரு ஒஞ்சு போச்சான், எங்க அப்பா தான் வந்து நாயை வாங்கி தருவாராம். அந்த விளக்கண்ண நான் நாயத்தை வாங்கி தரப்போதியா? சரி சேர் எங்க வாங்கினா? சேர் வேற ஒருத்தர் வாங்கினாங்க, நான் தூக்கின்னு வந்துட்டேன். தூக்கின்னு வந்த சேருக்கே இவ்வளவு போராட்டமா? குப்பினா இருந்தா உடனே ஓடி வருவான். நீங்க என்னத்துக்கு? என்னடா அந்த டப்பாவினை பத்தியே பெருமை பேசுங்கிறா? போடா எங்கன போய் இது பண்ணிக்கிறா? நான் குப்பா வர இடத்துக்கு எங்கேயும் போக மாட்டேன். என்னமாப்ல உங்க அப்பா வந்து நான் கீழே போறான், அவனை நம்பினுங்கிறான். விடு, அதுங்க எப்படின்னா போட்டோம். சரியா எங்க போறது? எங்க போத்துனா எவனா ஏமாத்துக்கு தான் போனா. ஏம்பா இங்க வந்து உக்காந்துங்கிற என்னாச்சு? சேரு ஒஞ்சி போச்சுமா. சேர் ஒஞ்சி போச்சா? எங்க வாங்கின? அந்த ஆளு வாங்கல, திடீர்னு வந்துட்டு. கம்னிராம்பா. நான் உண்மையா சொன்னா திடீர்னு வந்த சேர் தான். திடீர்லாம் வரல, கம்னிருங்க. எங்க வீட்டுல சேர் ஒண்ணு இதே மாதிரி தொலைஞ்சு போச்சுப்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ. உங்க வீட்டுல திட்டு போச்சுல, அந்த சேரை இதுதான். நீ ஆச்சரியப்படுற, அவங்க சும்மா லோலாம் காட்டி சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் இந்திக்காரங்கிட்ட பேரம் பேசி 200 ரூபாய்க்கு வாங்கினேன். அது இது இல்லம்மா, சரவணா ஸ்டோர்ல வாங்குந்த. இவர் போய் சரவணா ஸ்டோர்ல வாங்கி கீக்கிறாரு. ஏமா உன் சாத்தா திட்டின்னு வந்துட்டான். ஏண்டா வைக்க மாட்டேன், நீ அப்பா அடிக்க எங்கூட்டாண்ட வந்து ஓர கண்ணுல பாத்துன்னு போவ. எனக்கு அப்பவே சந்தேகம்டா. நான் ஓரக்கல்ல உன்னதான் பாத்துன்னு போவேன். உண்மையாவா சொல்ற? டெபினெட்லி, ஐ லவ் யூ. என்னடா மாப்பிள்ள இதா? 2 பேருக்கு லவ்ஸ் வந்துச்சு. ஒரு பொய்யாவது சொல்லு கண்ணே. அட அட பிஞ்சு கண்ணா, உன் பாட்டு அருமை. நம்ம சினிமாவுக்கு போலாமா? வா போலாம். அப்பா குப்பா சொல்லு, அப்புறம் வரேன்னு சொல்லுப்பா. என்னடா 5 நிமிஷத்துல அந்த கேவிய லவ் பண்ணி கூட்டு போயிட்டா பிஞ்சுக்கண்ணா. அது போய் தொலைட்டான். வா நம்ம கடை பக்கம் எங்கன்னா போலாம். மாப்பிள்ள இந்த கேட் வச்சு எதனா பாக்கலாமா? டேய், எவனை போலீஸ் ஸ்டேஷன்ல போக சொல்ற? அட வாடா தம்பி, ஒரு 500 ரூபாய்க்கு சேஞ்ச் கிடைக்குமா? வந்தாள் மகாலட்சுமியே, எங்களை தேடி வந்தாள் மகாலட்சுமியே. என்னப்பா சில்லறை கேட்டா 2 பேரும் பாட்டு பாடுறீங்க? சத்தியமா உலகத்திலே இந்த மாதிரி மூஞ்ச பார்த்ததே இல்ல. என்ன கலர்ல மாப்பிள்ள? ஆண்டா மாப்பிள்ள, என்ன கலர் ஆகுறாரு? எங்க அம்மாவும் அப்பாவும் பேர் சொல்லுவாங்கப்பா, என்னடா காக்கா மாதிரி இருக்குன்னு. நல்லா சொல்லுவாங்க. உனக்கு என்ன ஒண்ணு இப்பா? 500 ரூபாய்க்கு சில்லறை வேணும்பா. 500 ரூபாய் குடுண்ணா. இரு மாப்பிள்ள, நான் எடுக்கிறேன். நீ நேரத்துக்கு அவசரப்படுற? என்கிட்ட இருக்குடா, நான் குத்துடுறேன். அப்ப உங்க அப்பா பணக்காரன், எங்க அப்பா பிச்சைக்காரனா? என்கிட்ட என்னங்குது? மாப்பிள்ள, நீ உன்கிட்ட இருக்கிறது நீயே வச்சுக்கோ. என்கிட்ட இருக்கிறதுல நான் இவருக்கு சில்லறைய கொடுத்துடுறேன். என்ன கோவத்தை கலப்பாத மாப்பிள்ள, நான் தான் கொடுப்பேன். யாராவது ஒருத்தர் கொடுங்கப்பா, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. கண்டக்டர் கேட்டா சில்லறை தர மாட்டான்ப்பா, அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன் சில்லறை. நீ சில்லறை கேட்ட தப்பு இல்லைன்னா எங்க 2 பேர்ல யாருக்கிட்ட கேட்ட சில்லறை அது மாதிரி சொல்லு. ஏன்பா நான் பொதுவா கேட்டேன்பா. சரி நீ தான் கொடு. நீ தான் கூட. அப்ப நான் இழிச்சு வாங்கினா இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட கேக்குற? சரி தம்பி, நீ தான் கொடு. தோ குடுக்குறேன். என்னடா டப்புன்னு ஆள மாத்திர அட்டிந்து டேக்ஸா முஞ்சியா? டேய் நீ குடுக்குற வேலை வச்சுக்காத. அட என்னப்பா சில்லறை கேட்க வந்து தப்பாப்பா? என்னப்பா இப்படி பண்றீங்க? நீ சில்லறை கேட்டது தப்பு இல்லண்ணா. நீ யாருக்கிட்ட முதல்ல கேக்குற? என்கிட்ட கேக்குறியா இல்ல அவங்கிட்ட கேக்குறியா? அதை சொல்லு. நான் யார்கிட்டையும் சில்லறை கேட்கல, நீங்க கொடுக்கவும் தேவையில்ல. என் காசை கொடு. நீ எவ்வளவு தெரியுந்தா காசு கேப்பா. நீ நட போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? எங்க 2 பேருக்கும் சண்டை மூட்டி விட்டதுக்கும் காசு திடீர்னு வந்ததுக்கும் தான். நான் எப்பம்பா உங்களுக்கு சண்டை மூட்டி விட்டேன்? நல்லதானே பாருக்கீங்க. சண்டை மூட்டி உள்ளியா? அவன் என்ன எவ்வளவு நோட்ல பேசினா? டேய் என்ன ஆசியா? அப்படித்தானே அடிப்பேன். அச்சுலாம் வர அடிச்சுக்காதீங்கப்பா. எப்ப அடிச்சுக்காதீங்க. வர அச்சுலாம் வர. ஐயோ சில்லறை கேட்க வந்து தப்பா போச்சு, இப்படி அடிச்சுக்கிறாங்களே. டேய் டேய், ஒரு வழி பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா. டேய் இன்னொரு நாள் பண்ணி நான் ஜெயிலுக்கு போறேன்டா. ஐயோ இவங்க ஜெயிலுக்கு போனா நம்மள கொடுத்து விட்டுருவாங்களே. தம்பி அந்த 500 ரூபாய் கொடுப்பா. இங்க இவ்வளவு சண்டை போயினுக்குது, நீ காசுன்னு கேக்குறிய? உன்ன அடிக்காதப்பா, நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளைப்பா. டேய் அவங்கிட்ட என்னடா வாடா சண்டிக்கா. சண்டை பிடிக்கிறா. ஐயோ நம்ம காசு வேணாம், ஒண்ணு வேணாம், இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். மாப்பிள்ள போட்டான்டா. எப்பா, ஒரு 500 ரூபாய் சம்பாதித்துக்குள்ள நம்ம போடுற பாருக்குதாடா சாமி.
மாப்பிள்ள நீ பிரியாணி தான் ஆனா ஓவர் ஆஸ்டடா. நீ மட்டும் நான் கொஞ்சனியா முதுகுலாம் பட்டப்பட்டே வீங்கிச்சு. ஆனா நம்மளுக்குன்னே எதுவும் தொக்க மாட்டிக்குதுல. சரியா போலாம். எல்லா குடும்பத்திலயும் பொண்ணாட்டி எவ்வளவு தாங்குறாங்க தெரியுமா? என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையே நீதான். அழகாக சோப்பு வாங்கி தரியா, இல்ல மேக்கப் வாங்கி தரியா, இல்ல பீச்சு கூட்டு போறியா, இல்ல பார்க் கூட்டு போறியா, இல்ல சினிமா தியேட்டர் கூட்டு போறியா? அங்கெல்லாம் கூடும்போது காசு தேவைப்படலாம். என்கிட்ட எங்குது காசு? அப்புறம் என்னதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? நான் சார்கள் அமெரிக்கான கல்யாணம் பண்ணிருப்பேன். என் வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டியா? ஷாருக்கானா அமெரிக்கானா? என்ன மாப்பிள்ள இது கூத்து? தெரியலடா. எல்லாம் போச்சு, என் லைஃபே போச்சு. கத்தாதா? கத்தாம என்னடா பண்ணுவாங்க? பரதேசி பண்ணாடா, உனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு எல்லாமே போச்சேடா. இந்தாமா என்ன பிரச்சனை ரோட்ல கத்திங்கிறீங்க? உங்க 3 பேர் பேரை எழுதி வச்சுட்டு நான் சாவ போறேன். ஏமா நான் திடீர்னு வந்து எங்க 3 பேர் பேரை எழுதி வச்சுட்டு சாவ போறேன்ற? ஆமா, இதுக்கு எல்லாம் காரணம் நீங்களா இருந்தா நான் சாவுறேன். ஏய் குண்டு பொம்பள, நான் கேட்டதுக்கு எங்க பேர் எழுதி வச்சிருவியா? கேளுங்கப்பா, நீங்களே வாயத்துக்கே பிடிக்கலப்பா. இவன் மூஞ்ச பாரு மாப்பிள்ள, முள்ள பண்ற மாதிரியே இருக்கிறான். ஏய் நான் தான் உங்க பிரச்சனை சொல்லுங்க. இந்த ஆளை கல்யாணம் பண்ணதான் என் பிரச்சனையா, என் வாழ்க்கை மொத்தமா போச்சு. அது கல்யாணம் பண்ணிக்கும் போது யோசிக்க மாட்டியா? இப்போ வந்து கத்திங்கிற. நான் நினைச்சது தப்புதான். அங்க கூட்டிட்டு போவா, இங்க கூட்டிட்டு போவான்னு நினைச்சேன். எங்கேயுமே போக மாட்டான், வேலைக்கு கூட போக மாட்டான் அந்த நாதாரி. ஒரு புருஷனை இப்படி இன்சல்ட் பண்ற தப்பு இல்லையா? தப்பே இல்லடா, தவக்கலாம். இது மூஞ்ச பாறான், உதடே 1 கிலோ தொங்குது. ஏமா என்னம்மா ஒரு புருஷனை போய் இப்படி கலாய்க்கிற? நான் இருந்திருக்க ரேஞ்சே வேறங்க. இந்த தாலுகோட்டை கல்யாணம் பண்ணி எல்லாம் போச்சுங்க. என்ன ரேஞ்சுன்ற? என்ன ரேஞ்சியா? நான் ஷாருக்கானு அமீர்கானு அந்த மாதிரி ஆளுங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவ. போய் இதை போய் கல்யாணம் பண்ணிட்டேன். ஷாருக்கானா அமெரிக்கானா? ஐயா மூஞ்ச முதல்ல சைஸ் வச்சு அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற? பாரு என்ன நீ கலாச்சில உன் பேரும் எழுதி வச்சுதான் சாவ போறேன். என் பேரா? மாப்பிள்ள நான் தப்பிச்சேன். ஏய் அப்படிலாம் பண்ணாத, நான் சொல்றது கேளு. நான் கேட்க மாட்டேன், இந்த பள்ளத்துல விழ போறேன். அடா எவ்வளவு பெரிய போடலாம். இதுல விழுந்த நீ ஒரே முட்டை செத்துருவ போலுக்குதா. உன் பேரு கண்டிப்பா எழுதி வைப்பேன். என் பேர் எழுதி வச்சுக்கா, இவன் பேர் எழுதி வச்சுக்கா, எங்க அப்பன் பேர் எழுதி வச்சுக்கா, இவங்க அப்பன் பேர் எழுதி வச்சுக்கா. எங்களுக்கு நான் வந்துச்சா? இவ்வளவு நக்கலா பேசுறீங்களா? நான் விழ போறேன். ஏமா காலை தூக்கி வைக்கிற? அப்படியே குச்சிரு. சரிசு, என்னை விட்டு போவாத சரிசு. நான் குதிக்கதான் போறேன். மாப்பிள்ள சீன் போட்டு இப்ப தள்ளி விட்டுரு. ஏன் நீ தள்ளி விடா? நீ தள்ளி விடுறா, நீ போனாதான் கரெக்டா இருக்கான். நீ மூடிக்கின வா, குடும்ப சண்டைக்குன்னா போனா நம்ம தான் ஜெயிலுக்கு போனோம். இந்த 500 ரூபாய் வச்சுக்கினே நம்ம பிரியாணி சாப்பிடலாம். என்ன போறீங்க? நான் விழ போறேன். சாசு உயாத. மாப்பிள்ள அது காமெடி பண்ணுக்குதுங்கடா. வாடா நீ அதுங்க எப்படின்னா போய் சொல்லிட்டோம். நான் விழுந்துட போறேன். விழுந்துரு. அவன் பாட்டுக்கு போறான். ஐயோ இது வேலைக்கு ஆகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பணம் மட்டும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.